வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம். சுகம் நிறைந்த மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். சுமை சுமந்து சோர்ந்த வாழ்வை மறந்து வாழுவோம். சுகம் நிறைந்து மலர்ந்த வாழ்வை மகிழ்ந்து வாழுவோம். ஆனந்தம் காணவே அவரிலே கூடவும் இருக்கரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி. ஆனந்தம் காணவே அவரிலே கூடவும் இருக்கரங்கள் விரித்தவராய் அழைக்கும் இறைவன் குரலை தேடி. வருக வருகவே வசந்த மலர்களே மலர்ந்திடவே மகிழ்ந்திடவே விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு ஒன்று இசைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 1 முதல் 4, 11 முதல் 12, 19 மற்றும் 23 முதல் 27 முடிய. அந்நாட்களில் சவுல் இறந்தபின் அமலேக்கியரை தோற்கடித்து திரும்புகையில் தாவீது சிக்லாகில் 2 நாள்கள் தங்கினார். 3ஆம் நாள் சவுலின் பாசறை நின்று கிழிந்த ஆடைகளோடும் புழுதி படிந்த தலையோடும் ஒருவன் வந்தான். அவன் தாவீதிடம் வந்ததும் தரையில் வீழ்ந்து வணங்கினான். நீ எங்கிருந்து வருகிறாய் என்று தாவீது அவனை வினவ, நான் இஸ்ரவேல் பாசறை நின்று தப்பி வந்துவிட்டேன் என்று அவன் பதில் கூறினான். என்ன நடந்தது, என்னிடம் சொல் என்று தாவீது கேட்க, அவன், வீரர்கள் போரினின்று ஓடிவிட்டனர், அவர்களுள் பலர் வீழ்ந்து மடிந்து விட்டனர், சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் இறந்துவிட்டனர் என்று கூறினான். தாவீது தம் ஆடைகளை பற்றி கிழிந்தார். அவரோடு இருந்தவர்களும் அவ்வாறே செய்தனர். சவுலுக்காகவும் அவருடைய மகன் யோனத்தானுக்காகவும் ஆண்டவரின் மக்களுக்காகவும் இஸ்ரவேல் வீட்டாருக்காகவும் அவர்கள் அழுது புலம்பி மாலை வரை நோன்பு இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாளால் மடிந்து விட்டார்கள். இஸ்ரவேலே, உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது. மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! சவுல், யோனத்தான் அன்புடையார், அருளுடையார், வாழ்விலும் சாவிலும் இணை பிரியார். கழுகினும் அவர்கள் விரைந்து செல்வர், அரியினும் அவர்கள் வலிமை மிக்கோர். இஸ்ரவேல் புதல்வியரே, சவுலுக்காக அழுங்கள். செந்நிற மென்துகிலால் உங்களை உடுத்தியவர் அவரே. பொன்னின் நகைகளினால் உடைகளை ஒளிர செய்தாரே. போர் முனையில் வீரர் எங்கனம் வீழ்த்தப்பட்டனர். உன் மலைகளிலே யோனத்தான் மாண்டு கிடக்கின்றான். சகோதரர் யோனத்தான், உனக்காக என் உளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ? மாவீரர் எவ்வாறு மடிந்தனர்! போர்க்கலன்கள் எங்கனம் அழிந்தன! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தை என நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழ செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ண செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருக செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். பல்லவி. ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே, எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 20 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. எனக்கு உவகை அளித்தவன் நீ. என் மீது நீ பொழிந்த பேரன்பை என்னென்பேன்? அது மகளிரின் காதலையும் மிஞ்சியது அன்றோ என்று தாவீது தன்னுடைய உற்ற நண்பனான யோனாத்தானின் மீது கொண்டிருந்த அன்பினை வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தைகளாய் இவை அமைந்திருக்கின்றன. மனநிலை சரியில்லாதவர்கள் அதிகமாக வசித்த அந்த ஊரில் அந்த ஊரினுடைய தலைவர் ஒரு நல்ல மருத்துவமனை ஒன்றை கட்டுகிறார். அந்த மருத்துவமனையில் நல்ல மருத்துவர்களை எல்லாம் நியமித்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பதற்காக அவர் சிறப்பான இந்த ஏற்பாடை செய்கிறார். சில மாதங்கள் கழித்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர் கட்டியிருந்த அந்த மருத்துவமனையையும் சந்திப்பதற்காக அந்த ஊர் தலைவர் மருத்துவமனையை சுற்றி வருகிறார். அப்பொழுது திடீரென்று அவர் முன்பாக ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதன் ஓடி வந்து, நீ யார் என்று வினவுகிறான். அதற்கு அந்த ஊர் தலைவர், நான் தான் இந்த ஊரினுடைய தலைவர் என்று சொல்லுகிறார். அதற்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் சொன்னாராம், நானும் கூட வந்த புதுசுல இப்படி தான் சொல்லிக்கிட்டு அலைஞ்சேன். போக போக எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாத வா அப்படின்னு சொன்னாங்க. வேடிக்கையான ஒரு கதை. ஆனால் அன்பிற்குரியவர்களே, காக்கைகள் அதிகமாக இருக்கிற இடத்தில் மயில் நிச்சயம் அவமானப்படுத்தப்படும். முட்டாள்கள் அதிகமாக வசிக்கிற இடத்தில் அறிவாளி இகழ்வாக கருதப்படுவான். உண்மைதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உணவு உண்ணக்கூட நேரம் இல்லை. மக்கள் எல்லோரும் கூட்ட கூட்டமாய் வருவதும் போவதுமாய் இருக்கிறார்கள். அவரால் சிறிது நேரம் ஓய்வெடுக்க முடியாத அந்த சூழ்நிலையில்தான் இந்த இடத்திலே ஒரு கூட்டம் அவரை தவறாக சித்தரிக்கிறது. அவர் மதிமயங்கி போய் கிடக்கிறார். இதனால் அவருடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அவரை அழைத்து கொண்டு போக வருகிறார்கள். இயேசுவனுடைய உண்மையான நிலையை உணராத மக்கள் அவரை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். பல நிலைகளில் நம்மை கூட இப்படிதான் சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நம்மை பற்றி பேசுவது, இகழ்வாக சொல்லுவது, அவமானப்படுத்துவது என்பது நாம் வாழுகிற இந்த சூழலிலே அடிக்கடி நடக்கின்ற ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களே. அவற்றை எல்லாம் பல நேரங்களில் நாம் பொருட்படுத்தக்கூடாது. அவற்றை உதாசீனப்படுத்தி நாம் கொண்டிருக்கிற இலக்கில், நாம் கொண்டிருக்கிற லட்சியத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்படுகிறது.
சவுலினுடைய பாசறையிலிருந்து கிழிந்த ஆடைகளோடும் புழுது படிந்த தலையோடும் ஒரு மனிதன் வேகமாக ஓடி வருகிறான். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, வேகமாக ஓடி வருகிற அந்த மனிதன் தாவீது அரசரை சந்திக்கிறார். தாவீதை சந்தித்து சவுலும் அவனுடைய மகன் யோனாத்தானும் போரிலே தோற்றுப்போய் அந்த இடத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தியை தெரிவித்த உடனே தாவீது தன்னுடைய ஆடைகளை எல்லாம் பற்றி கிழித்தார். அவர் அழுது புலம்பி அந்த நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் அப்படியே நோன்பிருந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தான் கொண்டிருந்த அந்த அன்பை தன்னுடைய தலைவன், எஜமான், அரசன் தாவீதுக்கும் அவன் நேசித்த அன்பு சகோதரனான யோனாத்தானுக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் அழுது புலம்புவதை பார்க்கிறோம். அன்புடையார், அருள் வாழ்வுடையார், வாழ்விலும் சாவிலும் இணைப்பிரியார், கழுகினும் அவர்கள் விரைந்து செல்லுவார்கள், அருகினும் அவர்கள் வலிமை மிக்கோர் என்று அவர்களை பற்றி புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் அன்பிலே மிக சிறந்தவர்கள், கடவுளுடைய அருளால் அவர்கள் அதிகமாய் நிரப்பப்பட்டவர்கள், கழுகினை போன்று விரைந்து செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அரியினை போன்று, அதாவது சிங்கத்தை போன்று படை வலிமை கொண்ட வீரம் கொண்டவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றும் தன்னுடைய நண்பனான யோனாத்தானை பார்த்து, உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது. ஒரு நட்பினுடைய உச்சம், அந்த அன்பினுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பதை அன்பிற்குரியவர்களை இந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. உனக்காக என் உள்ளம் உடைந்து போனது, எனக்கு ஓகை அளித்தவன் நீ, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தவன் நீ, என் மீது நீ பொழிந்த பேரன்பை நான் என்னவென்று சொல்வேன்? அது மகளின் காதலையும் விட, பெண்களினுடைய காதலையும் விட மிஞ்சிய ஒரு நட்பு என்பதை அழகாய் வெளிப்படுத்தி சொல்லுகிறார் தாவீது அரசர். ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் வாழுகிற இடத்திலும் கூட நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நட்போடு அன்புறவோடு வாழ வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்ற இந்த இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். நம்மை பற்றி தவறாக, இல்லாதது பொல்லாதது பேசுகின்ற மனிதர்களை பற்றி கவலைப்படாமல் நாம் கொண்டிருக்கிற லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் இந்த நாளில் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை இன்னோடு இணைந்தே தருகின்றேன், என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும்
எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை பக்தியோடும் துணிவோடும் இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம்
அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீ. அன்பு மொழி பேசும் இன்ப முகில் இயேசு என்னாலும் நண்பன் நீ. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நான் வேண்டினேன். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. போற்றுகிறோம், புகழுகிறோம் அம்மாவரே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அம்மாவரே. போற்றுகிறோம், புகழுகிறோம் அம்மாவரே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அம்மாவரே. ஆசி பெற்றவரே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே, ஆகட்டும் என்றவரே, ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.